பலியிதுவே பலியிதுவே இகவரம் நினைத்திடும் வழியிதுவே வழியிதுவே இறைமகன் இயேசுவின் பலியிதுவே பலியிதுவே இகவரம் நினைத்திடும் வழியிதுவே வழியிதுவே மறைவழி மனிதனை மாற்றிடவே மறைவழி மனிதனை மாற்றிடவே மனதில் அமைதி நாளும் பிறவி இயேசுவில் இணைந்திட வாருங்களே குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV as well as other social media in a special way. For all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இந்த நாளை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் சிறப்பான முறையில் இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து வேண்டிக்கொள்வோம். இன்று மாதத்தின் முதல் வெள்ளி ஆண்டவருடைய இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். ஆண்டவர் புனித மார்கரெட் மரியாவுக்கு தோன்றி என் இதயத்தை பார், என் இதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற அன்பினை பார் என்று சொல்லி தனது அன்பினை வெளிப்படுத்தினார். அதே ஆண்டவர் இந்நாளிலும் தனது அன்பை தனது இதயத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆண்டவருடைய இதயத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு வேண்டியும் தொடர்ந்து நம்ம எந்நாளும் ஆண்டவருடைய அன்பு வழிநடத்தும்படியாகவும் இந்த திருப்பலியில் சிறப்பான முறையில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம். வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருந்தனைகளை நிறைவேற்று, ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்துவிட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோப்பின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகிறார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு! அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒளி, தாவி பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர்கள் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன் மீது எறிவேன், உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடிப்பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரே எங்கே தேடுவேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. 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 அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிரங்கிடுவார். நானே இருக்கிறவர்,
என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பது இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் என்றுமே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும்
தன் வாழ்வை இழப்பாரெனில் அதனால் கிடைக்கும் பயன் என்ன? இது பழைய கொஞ்சம் மொழிபெயர்ப்பில் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் கிடைக்கும் பயன் என்ன படிச்சிருப்பீங்க. தனது சீடர்கள் கேட்கின்ற கேள்விக்கு குரு ஒவ்வொன்றாக பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி பதில் சொல்லி கொண்டிருக்கின்ற தருணத்திலே சீடர்கள் அந்த குருவை பார்த்து கேட்கிறார்கள், ஆன்மா என்கிறார்கள், இந்த ஆன்மாவை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த கேள்வியை குருவினிடத்தில் கேட்கிறார்கள். குரு சொல்லுகிறார், நான் போதனையை செய்தால் காதில் வாங்கி அதை வெளியே விட்டு விடுவீர்கள், உங்களுக்கு செய்முறையே செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்து செல்கிறார். ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று அங்கே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அருகிலே, அந்த ஆற்றங்கரைக்கு அருகிலே ஒரு அழுக்கு துணியும் ஒரு உடைந்த பானையும் அங்கு இருக்கின்றன. குரு சீடர்களை அழைக்கிறார். அழைத்து, என்ன கேட்டீர்கள்? ஆன்மாவை எப்படி பாதுகாப்பது, அப்படிதானே கேட்டீர்கள் என்று சொல்லி அழுக்கு துணியை எடுத்து தண்ணீரிலே அப்படியே அலசுகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், அழுக்கு துணியை அலசுனா என்ன ஆகும்? அப்படியே தண்ணீர் அப்படியே கலங்கி அப்படியே ஒரு மாதிரியாக கலங்களாகவே தெரியும், அழுக்காகவே தெரியும் தண்ணீர். இரண்டாவதாக உடைந்த பானை எடுத்து தண்ணீரிலே அப்படியே அமிழ்த்துகிறார். அழுக்காக இருந்த அந்த தண்ணீர் அந்த பானையை அமிழ்த்துகிற பொழுது அங்கு அழுக்கு தங்கிவிடவில்லை, அங்கு நல்ல தண்ணீராக, தெளிந்த தண்ணீராக அங்கு இருக்கிறார். இவர்களுக்கு ஆச்சரியம், இது எப்படி நிகழும்? அப்படி என்றால் இந்த ஆன்மாவுக்கும் இந்த உடைந்த பானைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். அதோடு சேர்ந்து இன்னொரு கேள்வியும் கேட்கிறார்கள். அப்படி என்றால் உடைந்த பானையாக நாம் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கின்ற பொழுது இந்த குரு அழகாக பதில் சொல்லுகிறார். அழுக்கு துணியை போல நமது உள்ளத்திலே கோபம், பொறாமை, சுயநலம், இது போன்ற தேவையற்ற எண்ணங்கள் அல்லது அழுக்கான எண்ணங்களை கொண்டிருந்தால், அழுக்கு துணியை போல் இருந்தால் நமது ஆன்மா கெட்டு போய்விடும். உடைந்த பானை, குறிப்பாக அமைதி, அன்பு, பொறுமை, இவைகள் போன்ற பண்புகளால் நாம் நிறைத்தோம் என்றால் இந்த உடைந்த பானையை போல நம்ம மாறிவிடுவோம் என்று அழகாக பதில் சொன்னாராம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மை அதுதான். பல நேரங்களில் நமது ஆன்மாவை பாதுகாப்பது எது என்ற கேள்வி நமக்குள் எழலாம். அதற்கு பதில் இன்றைக்கு பாட கேட்ட பதிலுரை பாடல் அதற்கு பதில் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது. ஏன் அப்படின்னா, கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே என்று பாட கேட்டோம். கொஞ்சம் அப்படியே அந்த வாக்கியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆண்டவர் கொள்ளுகிறார், ஆண்டவர் உயிர் அளிக்கிறார் அப்படின்னு நமக்கு தோணும். இதுக்கு பின்னாடி ஒரு அழகான அர்த்தம் இருக்கிறது. கொஞ்சம் சற்று வித்தியாசமாக அதை பார்த்தோம் என்றால் அது அழகான அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம் என்றால், கொள்பவரும் நானே அப்படி என்றால் தீமையை கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, நன்மைக்கு உயிர் அளிப்பவரும் நானே. இது அழகாக இருக்கும் இந்த பாடல், திருப்பாடல், சாரிங்க, இணைச்சட்டம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் தீமையை கொள்பவரும் நானே, நன்மைக்கு உயிர் அளிப்பவரும் நானே என்று பாட கேட்டோம். அந்த தீமையை எப்படி ஆண்டவர் கொள்ளுகிறார், எப்படி நாம் அதை ஆண்டவருடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும். நம்மையும் நம்முடைய வாழ்வையும் நம்மிடத்தில் இருக்கிற இந்த தீமை எண்ணங்களையும் ஆண்டவருடைய கையில் ஒப்படைத்தால் ஆண்டவர் தீமையை கொள்ளுவார், நன்மையை நம்மிடத்திலே கொடுத்து விடுவார். உயிரளிக்கக்கூடிய தேவன் அவர் என்று இன்றைய வாசகங்கள் அழகாக நமக்கு முன்னிறுத்துகின்றன. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆன்மாவை பாதுகாக்க வேண்டுமென்றால் தீமையை அறவே விட்டு ஒழிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு 6-7 காரியங்கள் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். முதல் காரியம், கடவுளின் வார்த்தையை முழுவதுமாக கேட்டு கடைபிடிக்க வேண்டும்.
திருப்பாடல் 119:9 சொல்லப்படுகிறது, இளைஞன் தன் வழியை எதனால் சுத்தமாக்குகிறான் என்றால் உமது வாக்கை கடைபிடிப்பதனால் தன் வழியை சுத்தமாக்குகிறான். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கடைபிடித்தோம் என்றால் ஆன்மாவை பாதுகாக்கிறோம். முதல் காரியம். இரண்டாவதாக, தினமும் ஜெபம் செய்வதனாலே நமது ஆன்மாவை பாதுகாக்கிறோம். மத்தேயு 26:4 படிக்கிறோம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து செபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 5 இறைவசனம் 8, யாரை விழுங்கலாம் என சாத்தான் காத்து கொண்டிருக்கிறான், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜெபம் செய்வதனால் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் குறைந்து போய்விடுகிறது. நம்ம எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோங்க, எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம், டிவி பார்க்குறதுக்கு, வேலைக்கு போகிறது, எல்லாத்துக்கும். ஆனால் ஜெபம் செய்வதற்கு நேரத்தை சுருக்கி விடுகிறோம், யோசிக்கிறோம். கேட்டால் ஐ எம் பிஸியாக இருக்கிறேன். ஆனால் ஜெபம் செய்வதனால் நமது ஆன்மாவை பாதுகாக்கிறோம் என்று விவிலிய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக, பாவத்தை விட்டு விலக வேண்டும். இந்த பாவத்தை விட்டு விலகினால் நிச்சயமாக நமது ஆன்மா பாதுகாக்கப்படும். நீதிமொழிகள் 4:23 சொல்லப்படுகிறது, எல்லா காவலோடும் உன் இதயத்தை பாதுகாத்துக்கொள், அதிலிருந்து ஆண்டவருடைய ஊற்று வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நாம் இந்த பாவம் எப்பொழுதும் நாம் கண்முன் நின்று கொண்டே இருந்தால், அது பாவத்தை செய்யணும், இப்படி தான் வாழணும்படி நின்று கொண்டிருந்தால் நமது ஆன்மாவை இழந்து போய் விடுவோம் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 இறைவசனம் 10-11 சொல்லப்படுகிறது, கடவுளின் ஆயுதங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். மீட்பை தலை சீராகவும் நம்பிக்கையை மார்பு கவசமாகவும் என்று சொல்லி ஒரு அழகான 5-6 ஆயுதங்கள் புனித பவுல் சொல்லுவார். இந்த அன்பு, அமைதி, நீதி, கடவுளுடைய மீட்பு, இதையெல்லாம் கடவுளுடைய ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை அணிந்து கொண்டால் நமது ஆன்மா பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 5வது காரியம், உலகத்தை விட்டுவிட வேண்டும். உலகத்தை விட்டுவிட வேண்டும் என்றால் உலக காரியங்களை விட்டுவிட வேண்டும். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் அழகாக தெளிவுபடுத்துகிறார், என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும். நம்ம சிலுவன்னா உடனே துன்பம், கஷ்டம், வேதனை, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் துன்பம் என்னது? கடவுளுடைய ஆசீர். பழைய ஏற்பாட்டில் சிலுவை சாபம், புதிய ஏற்பாட்டில் நமக்கு லாபம். அதுதான் மீட்பு. ஆண்டவருடைய அந்த சிலுவை, கடவுளுடைய ஆசிரை நாள்தோறும் தூக்கி கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தது நாள்தோறும் சிலுவையை தூக்கி கொண்டு அப்படின்னா துன்பம், கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆசீர்வாதம் அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த பற்றுகள் இருந்து விடுபட வேண்டும். வடகொரியாவில் கம்யூனிஸ்டுகளுடைய ஆதிக்கம் ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தது. கிறிஸ்தவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அந்த ஊரில் ரொம்ப கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் இது போல் ஒரு ஆலயத்தில் எல்லாரும் ஒன்று சேர்த்து விட்டார்கள். ஒன்று சேர்த்து அந்த ஆலயத்தில் மிகப்பெரிய ஒரு இயேசுநாதருடைய படம் ஒன்று அங்கே இருக்கிறது. அந்த படத்தை அப்படியே கிழித்து தரையில் போட்டு இந்த படத்தின் மேலே யாரெல்லாம் துப்புகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு, இந்த அரசு கொடுக்கின்ற அனைத்து சலுகைகளையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இராணுவ வீரர்களை வைத்து மிரட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசுனுடைய அந்த படத்தின் மீது துப்புகிறார்கள். உலக ஆசை பார்த்துங்க, உலக ஆசை. அதனால தான் தொடக்கத்தில் பார்க்கிறோம், அந்த கனி மிகவும் அழகாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் இருந்தது என்று படிக்கிறோம். இந்த உலக ஆசை எப்படி தான் பல நேரங்களில் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்ப துன்பங்கள், இந்த உலக ஆசைகள் எல்லாம் நமக்கு அப்படியே இன்பம் தரக்கூடிய ஆசையாகவே இருக்கும். அதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் பொய். எல்லாரும் துப்புறாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் தருகின்ற சலுகை நமக்கு வேணும், உயிர் பாதுகாப்பு எல்லாம் வேணும். ஆனால் அதில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் வருகிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான அந்த கதை அது. ஒரே ஒரு பெண்மணி மட்டும் வருகிறார். அந்த இயேசுனுடைய படத்தின் மேல் துப்பி இருக்கின்ற அந்த எச்சிலை அப்படியே துடைத்து முத்தமிடுகிறார்.
அவருடைய உயிரை எடுக்கிறார்கள், கொன்று விடுகிறார்கள். எனக்கு பிடித்தமான கதை இதுதான். உலக பற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற செல்வம். அதை பற்றி கொண்டோம் என்றால் நமது ஆன்மா பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது யாக்கோப்பு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 7 சொல்லப்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிசாசை, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். பல நேரங்களில் சாத்தானோடு சேர்ந்து கூட்டு போட்டு விடுகிறோம். எப்படி? பொறாமை, தீய எண்ணம், அடுத்தவனுக்கு எப்படி குழி பறிக்கிறது, அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, இதெல்லாம் நாம் வாழ்க்கையில் செய்தோம் என்றால் பிசாசை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? சொல்லப்படுகிறது, பிசாசை எதிர்த்து நின்றோம் என்றால் நமது ஆன்மா பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக கடவுளுடைய கையில் நமது வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும். அதுதான் பதிலுரை பாடல். நமது வாழ்க்கையை ஒப்படைத்தோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த தீமை ஓடோடி போய் ஆண்டவர் தருகின்ற ஆசீர் நம்மிடத்தில் இருக்கும். அந்த ஆசீர் நம்மிடத்தில் இருந்தால் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த சாபமெல்லாம் போய்விடும். நிச்சயமாக நமது ஆன்மா பாதுகாக்கப்படும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடி போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடி போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வார், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வார், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாகினேன் என்னை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர், 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணி என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளில் இருந்தும் துயர்களில் நின்றும் விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. ஆமென். போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்ப கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch you and heal you through the powerful intercession of our beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.